டாக்டர், லிவர் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறக்க ப்ரிகாஷன்ஸ் ஆனால் இம்பார்ட்டண்டாக ஏதாவது பாயிண்ட் சொல்ல முடியுமா? இது அடிக்கடி பேஷண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்குற கேள்வி தான், லிவரை வந்து எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு. ஸோ ரொம்ப சிம்பிளான திங்ஸ் தான், இது ஒன்றும் பெரிய இதில் ஒரு சயின்ஸ் கிடையாது. இது என்ன அப்படின்னா, ஒன்று லிவர் வந்து பாதிப்பு ஆகாமல் இருக்கிறதுக்கான மெயின் இது வந்து ஒன்று லிவர் வந்து வெயிட்னால் வந்து சிவியராக பாதிப்பாகும். அதனால் எக்ஸ்ட்ரா வெயிட் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் ஒருத்தரோட ஹைட் இன் சென்டிமீட்டர் -100 அந்த நம்பரை வந்து டார்கெட்டாக வச்சு வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கார் அப்படின்னா -100 எவ்வளோங்க? 70 கேஜிஸ் அவர் வந்து ஒரு ரஃபாக வந்து அரௌண்ட் 70 கேஜிஸ் வெயிட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் த நம்பர் ஒன் திங் தட் வீ கேன் டூ ஃப்ரம் அவர் சைட் டு ப்ரொடெக்ட் த லிவர். ஸோ லிவர் வந்து ஐடியல் பாடி வெயிட் ஒன்று. ரெண்டாவது, லிவரை தாக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய நச்சு பொருட்கள், அதாவது டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். அதில் நம்பர் ஒன் வந்து ஆல்கஹால். நம்ம பல தடவை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருக்கோம். ஒன்ஸ் இன் அ வைல் ஆல்கஹால் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் த லிவர் இன் அ பிக் வே, பட் அடிக்கடி அண்ட் ஹை எக்ஸஸ் குவான்டிட்டி வந்து இஸ் அ பிக் எனிமி டு லிவர். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வேறு என்ன லிவர் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, தேவையில்லாத ஆன்டிபயோட்டிக்ஸு, இந்த மாதிரி தேவையில்லாத மருந்துகள், இதெல்லாம் வந்து அதுவும் எஸ்பெஷலி ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பல மாதத்துக்கு பல நாட்களுக்கு சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். இது வந்து டெஃபினட்டாக லிவருக்கு நல்லது. மூணாவது, ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் வந்து லிவரை வந்து பாதிக்கும். அது வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ஹெப்படைட்டிஸ் பிக்கான தடுப்பூசி இப்போ இருக்குது எல்லாத்துக்கும். இப்போ வந்து குழந்தைகளுக்கே போடுறோம். பட் 2000க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு வந்து அந்த தடுப்பூசி போட்டது கிடையாது. அதனால் 2000க்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அந்த கிருமி வராமல் லிவரை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹெப்படைட்டிஸ் கிருமியிலேயே பி கிருமி மாதிரியே ஏஇ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இ கிருமிகளும் நம்ம அசுத்தமான தண்ணி அண்ட் உணவில் பரவி லிவரை பாதிக்கலாம். அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக அசுத்தமான ஒரு க்ளீன்லினஸ் இல்லாத இடத்துல வந்து உணவுகளோ தண்ணியோ வந்து குடிக்கிறத அவாய்ட் பண்ணால் லிவருக்கு நல்லது. அடுத்தது வந்து ஒபிசிட்டி. நம்ம ஆல்ரெடி டச் பண்ணியிருக்கோம், திருப்பி இங்கே சொல்கிறது வந்து ஒபிசிட்டி அண்ட் ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவர் இருக்குதா, எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. இருந்தது ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா அது ஒரு சிம்டம்லெஸ் டிசீஸ், எந்த வகையிலையும் பெயினோ எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத ஒரு ப்ராப்ளம். அதை நம்மளாக கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். என்ன அப்படின்னா, ஐடியல் பாடி வெயிட் கொண்டு வந்தால் ஃபேட்டி லிவர் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அது பண்ணுனா லிவருக்கு நல்லது. அப்புறம் நம்ம லிவர் வந்து ப்ராப்ளம் நம்ம ஃபேமிலியில் இருக்குது, யாருக்காச்சும் வந்து பல பேர்த்துக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்கப் பண்ணுற மாதிரி லிவரை வந்து ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அண்ட் அல்ட்ராசவுண்ட் சொல்லக்கூடிய இந்த 2 டெஸ்ட்டை வந்து நம்ம பார்த்துக்கலாம். லிவர் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறது நல்லது.